guys, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னொரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான். இந்த பே ஒரு டோபோல இருக்கிற பே. அந்த பே என்னன்னா நம்மளோட ஜி அக்கிலிஸ் தான் அந்த பே. இதை நான் டிடி பிராண்ட்ல இருந்து அமேசான்ல வாங்கினேன். சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. வெறும் 199, அதாவது 200க்கு மட்டும்தான் இந்த பேப்ளேடே நான் வாங்கியிருக்கேன். உண்மையாலே சூப்பரான ஒரு பே. நான் இதை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி விளையாடி பார்த்துட்டேன். தெரியுதா? சரி, ஓகே. உண்மையாலே சூப்பரான பே. எனக்கு இந்த பே ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு மற்ற ரிவ்யூ கொஞ்சம் பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஜி அக்கிலிஸோட ஸ்டிக்கர் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்கு. அப்புறமா ஒரு வைண்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோடைப் லான்ச்சரோட வைண்டர். சின்னது தான், இது பாருங்க, என் கை சைஸ் தான் இருக்கு. அப்புறமா என்ன வந்து தொலை, இதோ பாருங்க, பேப்ளேடோட செட் இருக்கு. அந்த ப்ரோட்டோடைப் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. எங்க இந்த கிரிப்பு, சாரி வைண்டர், இதோ பாருங்க. இந்த பக்கமா அதான் பார்த்தேன், என்ன போக ப்ரோட்டோடைப். இது அந்த அளவுக்கு பவரும் இல்லை, யூஸும் இல்லை. இதை வச்சு நம்மளோட இன்னொரு லான்ச்சருக்கு வேணா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓரமா இருக்கட்டும். டிரைவர் அது தொலைப்பா. டிரைவர் பாருங்க, இது எக்ஸ்டர்னல் டிரைவர்னுவாங்க. இங்க பாருங்க, டிரைவர் நம்ம இப்படி இழுத்து திருப்பி விட்டோம்னா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த டிரைவர் திரும்ப சின்னதாகும், திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். பாத்தீங்களா? இதுதான் இந்த டிரைவரோட மகிமை. ஒரு லெவல் டிஸ்க்ன்னு நினைக்கிறேன். ஆமா, 11 தானே, தெரியுதா? இந்த பாருங்க, 11 போட்டிருக்கு. லெவல் டிஸ்க், சாரி 11 டிஸ்க். பார்ப்போம். அடுத்துதான் இங்க பாருங்க கைஸ், உண்மையாலே லேயர் வெயிட்டா இருக்கு. சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா ஷைனிங்கா. இதெல்லாம் மெட்டல் நினைக்கிறேன். ஆமா, மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இந்த லேயர் ரொம்பவே வெயிட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சோசி அக்கிலிஸ், அதாவது இதோட அடுத்த வெர்ஷன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் வேணா கீழே தரேன், போய் செக் பண்ணுங்க. உண்மையாலே அதை விட எனக்கு இந்த அக்கிலிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாங்க செட் பண்ணி பார்ப்போம். கிளிக் சவுண்டும் சூப்பரா இருக்கு கைஸ். பாருங்க, கேக்குதா? கிளிக் சவுண்டும் நல்லாவே இருக்கு. பாருங்க, நம்ம கிட்ட இப்ப டர்போ அக்கிலிஸ், சாரி ஜி அக்கிலிஸ் இருக்கு நம்ம கிட்ட. சூப்பரா இருக்கு. ஸ்டிக்கர் நான் ஒட்டி இன்னொரு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோல ஒட்டினா இதுக்கே டைம் சரியா போயிடும். சரி, ஓகே கைஸ், இதை வச்சு ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். இருங்க, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல நம்ம ஜி அக்கிலிஸ் கூட பேட்டில் போடுறது யாருன்னா ஜெல்லியன் ஜூட்ரான், ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்கியூம், டர்போ வால்ட்ரேக், அப்படில சோசி வால்ட்ரேக்னு சொல்லுவாங்க. டர்போ அக்கிலிஸ், அப்படில சோசி அக்கிலிஸ்னு சொல்லுவாங்க. ஜி அக்கிலிஸோட அடுத்த வெர்ஷன் தான் இந்த சோசி அக்கிலிஸ். பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ண போறது பேப்ளேட் பஸ்ட் டிபிஎஸ் இருந்த ஒரு ஸ்டிங் லான்ச்சர். இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், போய் பாருங்க. நம்ம இப்ப காட்டின எல்லா பேப்ளேடையுமே கூட நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் ஸ்பின் விட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. 3, 2, 1 கோ. கைஸ், இந்த லான்ச்சர் உண்மையாலே தரமா இருக்கு. இந்த பேவும் சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல வெயிட் கைஸ் இந்த பேப்ளேடு, அதனாலே இந்த பேப்ளேட் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, ஸ்பின் பண்ணது போதும், நம்ம பேட்டில் போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜில்லியன் ஜூட்ரான் எடுத்திருக்கோம்.
3 2 1 go. 3 2 1 next ready. இங்க பாருங்க guys, லெவல் பேட்டர்ன்லாம் போட்டுருக்கோம். ஓகே, சூப்பரா தான் பேட்டில் போகுது. எல்லா பேக்கும் ஒரு லான்ச் தான் கொடுக்குறாரு. சூப்பர் guys, பஸ்ட் பண்ணிட்டான் டக்கர். இல்லப்பா guys, பஸ்ட் பண்ணிட்டான் பேவை. நம்ம இதை அப்புறமா எடுத்து செட் பண்ணுவோம், ஏன்னா அது கீழே விழுந்துருச்சு. ஓகே, அடுத்து ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம். 3 2 1 go. கைஸ் அவனே கீழே விழுந்துட்டான். இருங்க கைஸ், அவனே கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். இருங்க திரும்பவும் நம்ம இதை லான்ச் பண்ணி பார்ப்போம். போய் தொலைடா. 3 2 1 go. 3 2 1 சூப்பரா இருக்கு கைஸ் பேட்டில். ரெண்டுமே பேலன்ஸ் டைப்பான பே. அந்த ரெண்டு பேலன்ஸ் டைப் ஃபைட் நடக்குது. உண்மையிலே சூப்பரா இருக்கு. யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் ஸ்பைஸ் அண்ட் ரெக்யூம். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கிறது நம்ம ஸ்பைஸ் அண்ட் ரெக்யூம் தான். ஓகே, அடுத்த லான்ச் நம்மளோட சோசி வால்டேக் கூட நம்ம ஜி அக்கிலிஸ் மோத போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம சோசி வால்டேக்கே லான்ச் பண்ணுவோம். 3 2 1 go. ஐயோ வேறாம் நெட்டேடி சொல்லியடி. கைஸ், நம்ம லான்ச் திரும்ப ஓடக்கூடாது. ஏன்னா நான் வால்டேக் விட்டு ஒரு 2-3 செகண்ட்க்கு அப்புறம் தான் நான் அவனை விட்டேன். 2-3 இல்லை, நிறைய செகண்ட்ஸே ஆயிடுச்சு. சரி, நம்மளால திரும்ப நம்ம பேட்டில் போட்டு பார்ப்போம். இல்லைங்களா, என்னடா பண்றீங்க? ஓகே, டர்போ பே ஆக்டிவேட் ஆயிருக்கு கைஸ். 3 2 1 go. சூப்பர், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாவே லான்ச் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கு கைஸ். எனக்கு கோல்டு வேற பிடிச்சிக்கிச்சு கைஸ். உங்களுக்கு யாரா கோல்டு பிடிச்சிக்கிச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. யார் ஜெயிக்க போறா? யாரு? வால்டேக்கா ஜி அக்கிலிஸா? நம்ம வால்டேக் தான் ஜெயிச்சிருக்கு. டானிக்கெல்லாம் டான் தான் ஜெயிச்சிருக்காரு. சரி வாங்க, அடுத்து ஜி அக்கிலிஸா சோசி அக்கிலிஸா, எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சோசி அக்கிலிஸை விடுவோம். 3 2 1 ஷூட். என்ன இது செட் ஆக மாட்டேங்குது? இந்த டென்ஸ் சொல்லியடி. பாருங்க गाइस, ரிங் அவுட் ஃபினிஷ். நம்ம ஜி அக்கிலிஸ் தான் ஜெயிச்சிருக்கு. என்னடா புடிச்சோன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஜி அக்கிலிஸ் தான் ஜெயிச்சிருக்கு. நம்ம சோசி அக்கிலிஸ் அங்க பாருங்க கீழே இருக்கு, தெரியுதா? அவன் கீழே போய் விழுந்துட்டான், ரிங் அவுட் ஆயிட்டான். அதனால நம்மளோட ஜி அக்கிலிஸ் தான் இதுல ஜெயிச்சிருக்கு. சூப்பர். இந்த கோல்டு இருக்கிறதுனால என்ன சரியாவே பேச முடியல கைஸ். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இதை ஒன்று சேர்த்துட்டு ஒரு லான்ச் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நிறைய அவங்க சுத்துறான்றதை பார்ப்போம். பாருங்க கைஸ், சூப்பரா இருக்கு. வாங்க, ஏன் இது லான்ச் சரியா போய் உட்கார மாட்டேங்குதுன்னு தெரியல கைஸ். பார்ப்போம். இப்பதாங்க சரியாவே போய் உட்காருது. ஏன்னு தெரியல, இவ்வளவு நேரம் சரியாவே உட்காருறேன். சரி வாங்க, இது எவ்வளவு நேரம் சுத்துதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். மேல டைமர் கொடுக்குறேன், நோட் பண்ணுங்க. 3 2 1 go. சூப்பர் கைஸ். இன்னைக்கு நான் டைமர் மேல குத்துறப்பன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்க. கோல்டு சரியா பிடிச்சிருக்கு கைஸ். இந்த கோல்டு பார்த்துக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் மெடிசன் கொஞ்சம் கீழே சொல்லுங்க. நான் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன்.
என்ன தெரியல, கோல்டே போக மாட்டேங்குது. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் கைஸ். இந்த வீடியோ பொங்கல் அப்போ வருதா இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் வருதானே தெரியல. செந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். தள்ளாமாடிச்சு, சரி தள்ளாடிச்சு. இது நிற்குதான்னு பார்த்து நின்று ஒன்று கொஞ்சம் பேசிட்டு நம்ம வீடியோ முடிச்சிருவோம். அவ்வளோதான் கைஸ். பேப்ளேட் எவ்வளோ நேரம் சுற்றிச்சுன்னு நான் மேலே கொடுக்குறேன். எனக்கு எவ்வளோ நேரம் சுற்றுச்சுன்னு தெரியல, நான் எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்த மாதிரி இருக்கிறேன். நீ நில்றா எப்படி நில்லுங்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்பதான் நான் இதுக்கப்புறம் போடுற நிறைய வீடியோஸ் வரும். அது அடுத்து உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பேப்ளேடை வச்சு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நம்ம அடுத்து அதை போட ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், பாய். பாய் ரொம்ப கொலருது. சரி, ஓகே கைஸ், பாய். சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.